நாளைக்கு வந்து அயன் பண்ணதை உடுத்துட்டோம். நம்ம பார்க்க போகிறது சண்டே விலாக். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா சொரைக்காய் ஜூஸ் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க, ரொம்ப நல்லது. அதான் காலையிலே இருந்துச்சு, ஃபஸ்ட்டாக நான் இதை தான் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த காயோட இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. இது எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். ஃபுல்லாகவே குடிச்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஜூஸ் எதுக்கெலாம் நல்லதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் போது நம்ம குடல் எல்லாமே சுத்தப்படுத்திடும். நம்மளுக்கு உடம்புல இருக்கிற கெட்ட நீர்கள் எல்லாமே நம்மளுக்கு வெளிவந்துடும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஜூஸ். நான் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் நல்லா லாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் அந்த அசால்ட்டு சொல்லுவாங்கள்ல, வெயிட் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் அசால்ட்டாக ஃபுட் எடுத்துக்கிறது, வாக்கிங் போகாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்து வெயிட் கொஞ்சம் ஏறிடுச்சு. இப்போ வந்து பழையபடி நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து இது சின்ன சின்ன ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக் எடுத்துக்கும்போது நல்ல ஒரு இது கிடைக்கும். பார்ப்போம், நம்ம கண்டினியூவாக இதை எடுத்து பார்ப்போம். தோட்டத்தில் வேறு நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணணுன்னு தெரில. சரி, ஓகே, இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. இதை டெய்லி நம்ம கண்டினியூவாக பண்ணி இதில் வெயிட் லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சொரைக்காய் ஜூஸ் குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து டீ போடணும். சரி, அது பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். இப்போ டீ வந்து இருக்க போகிறேன். டீ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இதில் சொல்கிறாங்க டீ நல்லதுங்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்கிறாங்க டீ வந்து நல்லதில்லை, பித்தம் அப்படிங்கிறாங்க. எது உண்மை அப்படின்னு தெரில. டீ நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆவி பறக்க இருக்கு. டீனா ஆவி பறக்க தான் இருக்கும். காலையில் டிஃபன் பார்த்துருப்பீங்க, பழைய சாதமும் கீரையும். முருங்கைக்கீரை வந்து சூப்பராக இருக்கும், அதுவும் பழைய சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் அது. காலையில் சாப்பாடு அதுதான். இப்போ நாங்கள் இன்னும் சாப்பிடல, என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்தேன், ஏன்னா அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. சண்டே அவங்களுக்கு வந்து சைட்டை போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரேன், இன்றைக்கி வேலை நடந்துட்டுருக்குன்ட்டு போயிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு, அது வந்து போயிட்டு வரேன், நீங்கள் கிளம்பிடுங்க. நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, சாரீ வந்து ஃபோல்டு பண்ணுறது வந்து எனக்கு தெரியவே தெரியாது சுத்தமாக. சாரீ அதாவது அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணி மடித்து வைக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் யூடியூப்லாம் பார்த்து இப்போ வந்து ட்ரை பண்ணி அதே மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். முன்னாடிலாம் என்ன செய்வேன் அப்படின்னா, முந்தானையை மட்டும் எடுத்து அயன் பண்ணி அப்படியே சும்மா அப்படி மடித்து அப்படி வச்சுருவேன். ஏன்னா மடிக்க மாட்டேன், அப்படியே எடுத்து கட்டிலில் வச்சுருவேன், காலையில் எடுத்து உடுப்பேன். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூடியூப் பார்த்து நீட்டாக எல்லாமே ஃப்ரண்டில் அப்புறம் முன்னாடி வர்ற எல்லா பகுதியுமே நீட்டாக அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இப்போ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, உண்மையாகவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக அப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முந்தான எல்லாமே இப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயும் கொண்டுட்டு போனாலும் அழகாக இருக்கும். கற்றுக்கலாம், எதுவுமே நம்ம வந்து ஈஸி தான், நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஈஸி தான். அது வந்து இது பெரிய விஷயமா அப்படிலாம் கிடையாது. நம்ம அழகாக பார்த்து பண்ணால் எதனாலும் கற்றுக்கலாம், யாருனாலும் அதை ஈஸியாக கற்றுக்கலாம். நீட்டாக பண்ணி வச்சாச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உடுத்ததுக்கப்புறம் நல்லா பண்ணியிருக்கிறேனா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே வாஷ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எல்லாமே அடித்து வச்சுருக்கேன். நிறைய பேர் இதில் வந்து கமெண்ட் பண்ணீங்க, நம்ம வந்து இந்த மிஷின் வாங்கியிருக்கோம்னு வீடியோ போட்டதில் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் இருந்துச்சு நிறையா. வந்து இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனம், இதெல்லாம் வந்து நம்ம வச்சுருந்தோன்னா நம்ம வந்து அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், எல்லாமே மிக்சி வச்சுருக்கோம், கிரைண்டர் வச்சுருக்கோம். அதே மாதிரி இது ஒரு மிஷின் தான், அவ்வளோதான். மற்றபடி வீட்டில் வேறு எந்த வேலையும் நம்ம பார்க்காம இல்லை. இந்த மிஷின் இருந்தாலும் நம்மளும் வேலை பார்க்குறோம். அது வந்து லேடிஸ்களுக்கு வந்து தெரியும், நம்ம லேடிஸ்க்கு வந்து தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் உள்ள அடுக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா
அது நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி தந்துடும். இதே நம்ம கைட்டு விளக்குறோம் அப்படின்னா 45 மினிட்ஸ் 1 ஹவர் கூட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர் ஆகும் நம்ம நின்று விளக்குறதுக்கு. அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பேக் பெயின் வருங்கிறது லேடிஸ்க்கு தெரியும். எல்லாமே நம்ம அடுக்கி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நான் போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீட்டாக வாஷ் பண்ணி முடிச்சிடும். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எப்படி வாஷ் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அயன் பண்ண சாரீ வந்து உடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக மடிப்பு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பரவாயில்ல, நம்மளும் இவ்வளோ அழகாக பண்ணுவோமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. நீட்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இனிமே வந்து ரெடி ஆகிட்டு வரலாம். எதுவுமே பவுடர் எதுவுமே போடல. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் பண்ணவே மாட்டேன். அதாவது க்ரீமு அந்த மாதிரி எதுவும் போட்டு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி மேக்கப்பே பண்ண மாட்டேன். ஒன்லி பவுடர், அதுக்கப்புறம் அந்த ஐப்ரோ மட்டும் லைட்டாக பென்சில், ஐப்ரோ பென்சில், அவ்வளோதான். சிம்பிள் மேக்கப் தான் பண்ணிட்டு வந்துடலாம். அதை வச்சுருங்கம்மா. சிக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன். கிட்டி பவுடர் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. தொடங்க. அளவுக்கு ஜிமிக்கி அழகாக இருக்கே. தங்கத்தில் காமிங்க. சூப்பர். கிளம்பலாமா? தம்பி இருக்கிற இடமே தெரியாது. அதனால அவனை யாரும் நல்ல பிள்ளைலாம் நினச்சிடாதீங்க. ஆக்ட் விட்டுட்டு இருக்கோம் அப்படி. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அக்காவும் வரதா இருந்துச்சு. அக்கா லேட் ஆகுறதுனால அவள் பின்னாடி வந்துட்டு இருக்கா. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். அஜய் அனு அத்தானே தான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம பார்த்துடலாமே. பேசுனது போதும், போங்க போங்க ஃபோட்டோ எடுங்க. ஆ ஆ சரி போதும் போதும் போங்க ஃபோட்டோ பிடிக்க போங்க. நாங்களும் வரவா? நாங்கள் பிடிச்சிட்டோம். அக்கா வாங்க வா. எல்லாம் பிஸி தான். எங்க போனாலும் பிஸி தான். சஞ்சய் தம்பி கன்ஃபார்ம். ஆமாம், சம்பல் கூட கொஞ்சம் வைங்க. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட தங்கச்சி பேத்திக்கு தான் ஃபங்க்ஷன். அக்கா வந்து லேட்டாக வந்திருந்தா. அவளுக்கு வந்து 1 டே லீவ் இருக்குது அப்படின்ட்டு, சரி ஓகே இன்றைக்கி வந்து வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அம்மா எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க.
ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.